ராயல் ஸ்டாச்சுவையும் மியூசியம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஜூ பார்க்க கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே ஆட்டோ பிடிச்சிட்டு 20 rupees நினைக்கிற ஆளுக்கு அழகாக கொடுத்துட்டு எங்கள் டீம் மொத்தமும் ஆட்டோ எடுத்துகிட்டு முதல்ல சர்தார் சரோவர் டேம், அங்கேருந்து ஹார்ட்லி 2 to 3 kilometers தான் இருக்குது, அதை பார்க்க வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு த சேனல். கான்கிரீட் சிமெண்டால கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்தார் சரோவர் டேம் நர்மதா ரிவருக்கு காஸ்ட்ல கட்டியிருக்காங்க. குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த 4 மாநிலத்துக்கும் நதி பற்றாக்குறையை தீக்கும். வாட்டர் மட்டும் இல்ல, எலக்ட்ரிசிட்டியும் இந்த டேம்ல இருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது முதல்ல கட்ட ஆரம்பிச்சது சர்தார் வல்லபாய் பட்டேலோட பெயர்ல தான். மழை காலத்துல அந்த மழையெல்லாம் நர்மதா நதியில ஓடும், அதெல்லாம் பாதி வேஸ்டா அரேபியன் சீல போய் கொட்டும். இந்த நதியில வர தண்ணிய மக்களுக்காகவும் மக்களோட விவசாயத்துக்காகவும் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த டேம கட்டியிருக்காங்க. சர்தார் பட்டேல் டேம பார்த்து முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நாங்க போறது ஜுவாலஜிக்கல் பார்க். அங்கேருந்து ஹார்ட்லி 1 kilometer தான். சோ அங்க ஷேரோட்டால கிளம்பியாச்சு. அந்த வீடியோவை இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜூவா என்னது குழந்தை மாதிரி ஜூலாம் பார்க்குறது அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. சரி, டிக்கெட் வாங்கிட்டு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணுமே. நைட் ஷோ 7 மணிக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜூவில் எல்லாம் பார்த்துலான்னு சொல்லி நாங்கள் எல்லாமே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. உள்ள என்ட்ரானோன்னு இந்த ஜைஜாண்டிக் ஜிராஃபியை பார்த்தோம். வண்டலூர் ஜூல ஜிராஃபி பார்த்திருக்கோம், ஆனா ரொம்ப லாங்ல பார்த்திருக்கேன். ரொம்ப கிட்ட இந்த பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க்ல இந்த ஜிராஃபியை பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க, நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இந்த ஜூவை பார்க்கிறதுக்கு. ஆஸ்ட்ரிச் இது நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்க உள்ள கிட்ட பார்க்கறதுல ரொம்ப வியப்பாவே இருந்துச்சு. லாமா இத பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. பிரீத்தியோட ஸ்கூல் புக்ல பார்த்தா தான் தெரிஞ்சது லாமான்னு ஒரு அனிமல் இருக்குதுன்னு. ஹிப்போபோட்டமஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண அனிமல் மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஹெவி. எந்த அனிமல் வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணிடும். குரோக்கடைல் ஆகட்டும், எலிஃபண்ட் ஆகட்டும், இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல். இந்த இடத்துல இந்த அனிமல் பார்த்ததுல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு.
மல்லி பேர்ட்ஸ் உள்ள பார்க்குற அளவுக்கு வச்சிருக்காங்க மல்லி. இது நம்ம மயில் தானே அது. இதுதான் இது வராம இருக்கு மல்லி. டைனோசர் வராம அதையும் பறந்து வருது மல்லி. இது அப்படி பிடிங்க, நான் அப்படி நான் நடந்து போறேன். அப்படிங்க மல்லி. ஒண்ணு செய்யுது ஒண்ணு போங்க போங்க, தைரியம் போங்க, ஒண்ணு செய்யாது. நீங்க போங்க, பயப்படாதீங்க. அது தடவி கொடுங்க, சரியாயிரும். போங்க சார், நீங்க தைரியம் போங்க சார், ஒன்றும் செய்யாது சார். நான் உங்க பின்னாடியே தான் வரேன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. போங்க, அட்டாக்கிங் மோட் போயிருங்க, அவ்வளவுதான். ஒண்ணுக்கு நீங்க குச்சி பிடிக்காம போய் ஒண்ணுக்கு. போங்க 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 போங்க, பயப்படாதீங்க, ஒண்ணும் செய்யாது. அவ்வளவுதான். பேர்ட் கேஜ் பார்க்கும்போது எனக்கு ஜெராசிக் பார்க்ல அந்த ஜெராசிக் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கேஜ்ல வச்சிருப்பாங்க, அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பிளான் பண்ணி இந்த கேஜை கட்டியிருக்காங்க. பார்க்கவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்கோமா இல்ல ஏதாவது வெளிநாட்டுல இருக்கோமான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கேஜ் நான் எங்கேயுமே தமிழ்நாட்டுல பார்த்தது இல்ல. மிகப்பெரிய ஜூ நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. மக்கள் நடந்து போறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி அதுல பிக்கப் டிராப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளஸ் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி பாட்டில் வச்சிருந்தாங்க. பிளஸ் கேபிடேரியாவும் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க நல்லா ஜூ சுத்தி பார்த்துட்டு கேபிடேரியால வந்து நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்தது லேசர் நைட் ஷோக்கு ரெடி ஆயிட்டோம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்க குஜராத் வந்தீங்கன்னா, பட்டேல் சாட்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க்க வந்து விசிட் பண்ணுங்க. குழந்தைங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு பர்ஃபெக்டான வெக்கேஷன் பிளேஸா இருக்கும். ஜூ எல்லாம் பார்த்துட்டு டேம் எல்லாம் பார்த்துட்டு பட்டேலோட லேசர் நைட் ஷோக்கு நாங்கள் வந்துட்டோம். 7 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடும்னு சொன்னாங்க. நாங்கள் 5:30க்குலாம் வந்துட்டோம். இங்கே இந்த 5:30லேருந்து 7 o'clock அந்த 1.5 மணி நேரம் ஈவினிங் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஈவினிங் எனக்கு.
நான் சந்தோஷமா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற இந்த 2 வாக்கியம் தான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த ஈவினிங் இந்த காரில் இருந்துட்டு இந்த பட்டேல் ஸ்டாச்சுயும் இந்த க்ரூஸையும் பார்க்கும்போது, என் டீமோட இருக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வேற எதுவுமே தோணல. ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன்.